ஐயா, அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணிடம் இப்படி நடந்து கொள்ளலாமா? நம் உறவு தெரியாமல் உளறுகிறாய். உனக்கும் எனக்கும் வழக்கொண்டிருக்கிறது. அதை தீர்த்து போகவே வந்திருக்கிறேன். என்ன வழக்கது? நீ என் அடிமை. நீ என் அடிமை. சரிதான், உமக்கு பித்து பிடித்து விட்டது. பித்துதான், உன்மேல் பித்து. அதனால்தான் பித்தா பிறை சூடி பெம்மானே அருளாளா என்று ஒரு நண்பன் என்னை பார்த்து பாடியிருக்கிறான். சரி சரி, முத்தியே விட்டது. பொன்னி, பொன்னியின் வைகையும் காவிரியும் கங்கையும் என்னுள் அடக்கம். நீ அழைத்தால் வரமாட்டார்கள். என்ன இது நாடகம் ஆடுகிறேன்? கோட்டை வேடத்துக்கு தக்கபடி நான் நடிக்கிறேன். புதுமையான பாத்திரத்தை நீ அணிந்திருப்பதால் நம் உறவு தெரியாமல் உணர்கிறாய். உறவு உறவு என்கிறீரே, என்ன உறவு? உன்னை கட்டும் முறை மாமன். யார்? என்னை மணக்கும் முறை பெண்ணி. என்ன? உனக்கும் ஊருக்கும் இது தெரியாது, என் ஒருவனுக்கே தெரியும். அப்படியே சொந்த பந்தம் இருந்தாலும் தன்னந்தனியாக வந்து வம்புக்கு இழுப்பதா? வம்புக்கு இழுக்கவில்லை, உன் சம்மதத்தை தான் கேட்டேன். என் சம்மதமா? பெண்ணுக்கு சரிபாதி உரிமை கொடுத்த முதல் மனிதன் நான் தான். ஆகையால் இதிலும் உன் சம்மதத்தை முதலில் கேட்டேன். எதற்காக என் சம்மதம்? என்னை மணக்க. கண்ணால் பேசி பலனில்லை, சொல்லால் உறுதி கூற வேண்டும். ஆண்டவன் கட்டளை அதுவானா என்னால் அதை மாற்ற முடியுமா? பொன்னி, பொன்னி! அட பாவி, யார் யானி? எங்க கயற்கண்ணிமா கையை பிடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? முடியா கைய? நானா பிடித்தேன்? அவள் தான் என்னை பிடித்துக் கொண்டு விடமாட்டேன் என்கிறாள். இது என்னது? யோ, என் சுவாமி, இங்க வா. என்ன விவரம்? பாரு என் தாள, நம்ம அம்மா கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாரு. இரு இரு, நான் போய் ஆம்பளைங்களை கூட்டிட்டு வர்றேன். ஆம்பளைங்களை கூட்டிட்டு வர்றியா? நீயே? யோ, 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 ஐயோ! ஐயோ, 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 அம்மா, 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 நம்ம சோவைய பாருங்கம்மா, சுளுக்கு வந்த மாதிரி விழுக்கு விழுக்குன்னு எடுத்துக்குது. பொன்னி, என்னடி இது அதிசயம்? அதானமா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்த மனுஷன் கையத்தான் காமிக்கிறாரு, நம்ம ஆளுங்களா சுருண்டு சுருண்டு விழுகிறாங்களே. ஏமா மந்திரவாதி யார் பாரோ? யோ, 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 அங்க நின்று வராதே. யோ, வந்தீனா தெரியுமில்ல? யோ, நெல்லியாங்க பாருங்கம்மா. நீ எதிரில் நின்றால் உன்னையும் மந்திரக்கார பயல, என்கிட்ட தந்திர காமிக்கிறியா? ஒரு தோலை உரிச்சுப்படு வந்தா. என்னையா விவரம் கட்ட மனுஷனா இருக்க? அறிவு இருக்குதா உனக்கு? வந்தால அடிக்கிறத விட்டுட்டு என்னையா அடிச்சேன்? நானா உன்னை அடிச்சேன்? ஏன் முதுவா பாரு. அம்மா, வந்தாரு சாதாரணமான ஆள் இல்லம்மா. ஆமாம் பொன்னி, வந்தவர் சாதாரண மனிதர் இல்லை என்பது நானும் இப்போதுதான் புரிந்து கொண்டேன். என் முதுகை பார். எங்க? என்ன அதிசயம் அடியுது? அம்மா, இத உடனே அப்பா கிட்ட சொல்லணும். வாங்கம்மா. வேண்டாம் பொன்னி, இங்கு நடந்தது எதுவுமே அப்பாவிடம் சொல்ல வேண்டாம். ஐயோ, இது தெரிஞ்சதுன்னா எங்களை கொன்னே விடுவாரு. வாங்க, நீங்க வாங்கம்மா. என்ன சமாச்சாரம்? என்ன நடந்தது? நாங்க என்னத்தம்மா சொல்றது? விஷயம் என்ன, விளக்கமாக சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில கட்டுமரம் கட்டிக்கிட்டு போற மீனவர்கள்ல நாங்க தாமா மிச்சம். பாக்கி அத்தனை பேரும் கரையோரமா ஒதுங்கி இருக்கிற சுறா மீனுக்கு ரே ஆயிட்டாங்கம்மா. இப்படி நாளுக்கு நாள் ஆளுக்கு ஒருவர் பலியாகிக் கொண்டே போனால் இதற்கு முடிவுதான் என்ன? ஒவ்வொரு முறையும் உங்க அப்பா கிட்ட நாங்க சொல்லிக்கிட்டு தான் வர்றோம். அவர் இறந்தவங்களுக்காக அனுதாபப்படுறாரு, அழுகிறாரே தவிர சுறா மீனுக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு எந்த விதமான முயற்சி எடுக்க மாட்டேங்கிறார் தாய். அப்பா, இது என்ன அக்கிரமம்?
மீனவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்வழி வகுக்க மாட்டீர்களா? இந்த அநியாயத்திற்கு முடிவே கிடையாதா? செல்லும் மீனவர்கள் ஒருவர் கூட திரும்பி வராமல் அனைவரும் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்ற செய்தி உங்கள் செவிக்கு இன்பமாக இருக்கிறதா? கயற்கண்ணி, நானும் அதை பற்றித்தான் சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் நீண்ட சிந்தனை முடிவதற்குள் இங்குள்ள அனைவருமே மாண்டு விடுவார்கள் போல் இருக்கிறதே. இளமை துடிப்பு, நீ ஆச்சரியப்படுகிறாய். சரி, வயதாகி அனுபவம் நிறைந்த நீங்களாவது சென்று வலை வீசி பிடிப்பதுதானே? வலையை வீசினால்தான் அந்த சுறாமீன் கடித்து சுக்குநூறாக்கி விடுகிறாமே. என்னப்பா இது? தனி மனிதனாக செல்ல வேண்டாம் என்றால் விட்டு விடுங்கள். பல பேர் சேர்ந்து முயற்சி செய்து பார்க்கலாம் அல்லவா? வாளை சுழற்றி அடித்து படகோடு கவிழ்த்து அத்தனை பேரையும் பலி வாங்கி கொடுக்கிறதா? அப்பா, இப்படி கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டே போனால் இங்குள்ள பெண்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகவே போய்விடும். கயற்கண்டி, நம்மை சேர்ந்த பெண்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை கூட தியாகம் செய்ய தயாராகிவிட்டேன். என்ன தியாகம் அது? அழகு உள்ளவனோ அழகில்லாதவனோ, அறிவுள்ளவனோ அறிவற்றவனோ, எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் சரி, இந்த சுறாமீனை பிடிப்பவனுக்கே உன்னை மனம் செய்து கொடுப்பதாக ஏற்கனவே அறிவித்து விட்டேன். இது ஒரு அர்த்தமற்ற அறிவிப்பு. என்னை மனமுடுத்து கொடுக்கிறேன் என்றால் சுறாமீனை பிடிப்பதற்கு எந்த மனிதனும் வந்து விடுவானா? ஏன் வரமாட்டான்? உங்களை கட்டிக்கத்தான் நான் மீன் போட்டி போட்டுக்கிட்டு வர்றானே. கயற்கண்ணி, இறுதியாக உன் முடிவுதான் என்னப்பா? செய் அல்லது செத்து மடி என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு எல்லோரும் செயலில் ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறேன். சரி, அப்படியே செய்வோம். வெற்றி திருமகளை பிரார்த்தனை செய்து கொண்டு வாழுகிறார்கள். மீனவன் தலைவர் கயற்கண்ணி தேவி. இங்கு கூடியுள்ள மீனவர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உயிர் மேல் ஆசையுள்ளவர்கள், சுறாமீனை கண்டு அஞ்சுபவர்கள் யாரும் எங்களுடன் வர வேண்டாம். நெஞ்சிலே உரமுள்ளவர்கள், எடுத்த காரியத்தை முடிப்போம் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் எங்களுடன் புறப்படுங்கள். கோழைகளாக பல பேர் செல்வதை விட வீரர்களாக சில பேர் வந்தால் போதும், வெற்றி அடைந்து விடலாம். அம்மா கயற்கண்ணி, காற்று பலமாக வீசுகிறது. சற்று பொறுத்து போகலாமே. அப்பா, வெற்றி அல்லது வீர மரணம் இரண்டில் ஒன்றை நாடுவோம். எல்லோரும் தயாராகுங்கள். ஆண் பெண் அனைவருமாக சேர்ந்து எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? போதே எங்க போறேன்னு கேட்டுவிட்டீல, போராட உருப்பிட்டாப்லதான். போயா சோப வந்தால் யாருன்னு தெரியுதா? முதுகு தடைப்பாரு. நீங்களா? ஐயா, யார் நீங்கள்? நான் உங்கள் இனத்தைச் சேர்ந்தவன் தான். பல ஊர் சுற்றி வருகிறேன். இங்கு கூட்டமாக இருப்பதைக் கண்டு விவரம் அறிய வந்தேன். இங்கு கரையோரத்தில் பெரிய சுறாமீன் இருந்து கொண்டு பல உயிர்களை பலி வாங்கி விட்டது. அதை பிடிப்பதற்காக நாங்கள் எல்லோரும் இன்று புறப்பட்டு போகிறோம். ஒரு மீனை பிடிக்க இத்தனை பேரா? அதுவும் ஆண்களால் முடியாமல் பெண்கள் வேறு புறப்பட்டு விட்டார்களா? அது சாதாரண மீன் அல்லையா, பல உயிர்களை பலியே வாங்கி விட்டது. அப்படியும் ஒரு மீனா? போய் பார்த்தாலையா தெரியும். சோவே சோவே சும்மாறு சோவே. இதுவரை யாரும் தனித்து போகவில்லையா? போனதுமில்லை, போனால் திரும்ப போறதுமில்லை. நான் போய் பார்க்கட்டுமா? உன்னால் அந்த மீனை பிடிக்க முடியுமா? மண்மீனை மட்டுமல்ல, விண்மீனை கூட வலை வீசி அம்மால் பிடிக்க முடியும். இதை விட பேச என்னாலையும் முடியும். பொன்னா, பேசாமல் இரு. யார் இந்த பெண்? என் மகள். பெற்ற மகளா? வளர்த்த மகள். வலை வீசி மீனை நான் பிடித்து வந்தால் தாங்க எனக்கு தரும் பரிசு விலை மதிப்பில்லாத என் மகளையே உமக்கு தருகிறேன். நல்ல பரிசு. உண்மையாக சொல்லுங்கள், சுறாமீனை உங்களால் பிடித்து வர முடியுமா? காத்திலேறியே விண்ணையும் சாடுவோம், காதற் பெண்கள் கடற்கண் பணியிலே. எப்படி? பெண் பார்த்து, அதுவும் அவள் கண் பார்த்து பேசிவிட்டால் விண்ணையும் மண்ணையும் அளக்கும் சக்தி மனிதனுக்கு வந்துவிடும். தனியாக செல்ல முடியுமா? துணைக்கு ஆட்கள் தேவையில்லையா? நீ வருகிறாயா? தனியாகத்தான் செல்ல போகிறேன். ஈசனருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். ஈசனருள் எனக்கா? கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். ஐயா, புறப்பட தயாரா? ஜெயமுண்டு, பயமில்லை, வருகிறேன்.
அதிசய மனிதர் நீங்கள். மீனவர்களை காப்பாற்ற தெய்வமே மனித ஊரில் வந்ததாக கருதுகின்றோம். உங்கள் வல்லமையை பாராட்ட வார்த்தைகளே கிடையாது. இதோ நான் வளர்த்த செல்வத்தை தங்களிடம் ஒப்புவிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். கயற்கண்ணியே மணந்த